Hi guys, welcome back to the channel Stead Life. வந்துட்டாயா. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா வீக்கெண்ட் ஆயிடுச்சு. ஸோ பசங்கள்லாம் அப்படியே வந்துட்டு ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து வாழையாறு வரைக்கும் போக போறோம். அதுதான் பிளான். யூஸ்வலா நாங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுல இருக்க மாட்டோம், இல்லையும் கிளம்பிடுவோம். இல்ல அவன் சும்மா சொல்றான். இன்னைக்கு எல்லாம் சும்மா தான் இருப்போம். எல்லாம் சும்மா இருக்கிறாரே. ஏன்னா சண்டே மேட்சுக்கு போல. ஆமா, அதனால ஃப்ரீயா இருந்தோம், வெளியே போறோம். அதுவும் இல்லாம இந்த மொட்டை பாத்துக்கோங்க நல்லா. ஆமா, சும்மா சேவிங் பண்ண வந்தவன ஏன் வம்பு கேளுக்குற? உன்னை சொல்லப்பா, என் பேரை சொல்லப்பா. நம்ம ஸ்ரீதர் வந்து கொஞ்சம் அழகா இருக்கனால எங்களை பாலக்காடு வரை கூட்டு போய் எங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். இதுக்காக கமல் சாரியா கூட்டு வர முடியும்? நீதான்டா வேண்டாங்களே. இப்ப நம்ம எதுக்கு இங்க நின்றுருக்கோம்? ஒரு தற்கொலை நாங்க 3 தற்கொலை இல்லாம இன்னொரு தற்கொலை கூட சேர்க்க வேண்டியது இருக்கு. அந்த தற்கொலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களெல்லாம் ஃப்ரெண்ட் சொல்றதுக்கே ஐ பப்பிஷேட். அவன் 2-10 நிமிஷத்துல வந்துருவானோ? ஆமா, 2-10 நிமிஷத்துல வந்துருவான். அப்படின்னா எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியல. இன்னொருத்தன் ஒரு பக்கம் அவனும் வரேன்னா ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு வருவான். 20 minutes later. எங்க போறேன்னு தெரியுமா? ஒண்ணும் இல்ல, நம்ம வாழையார் போறோம். பொண்ணு பார்க்க போறோம். அடுத்த கண்டென்ட் ரெடி பண்ணி சாலா நீ யாருடா? தெரியாம பேசினதுக்கே விட்டு செஞ்சு விட்டு. இல்லடா, ஜித்துக்கு பொண்ணு பார்க்க தான் போறோம் கேரளாக்கு. இல்லன்னா நம்ம இதுக்கு சம்மந்தமே இல்லாம கேரளா போனோம். டிஏஜிங்லாம் பண்ணி இருக்காரு. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா. எனக்கு சம்டைம்ஸ் இந்த கார்ல போகும்போது டக்குனு மைண்ட் மாதிரி இடிச்சு தள்ளி இல்லாம போறவன அவன் எடுக்கலாமா எடுத்தோம். எனக்கு இப்ப அப்படிதான் தோணுது. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். ஒண்ணு இப்படி போனோம், இல்ல இப்படி அங்க நின்னுட்டு இருந்தேன் பஸ்ல ஒருத்தவங்களை டிராப் பண்றதுக்காக. பஸ்ன்னு பார்க்க மாட்டான்டா, அப்புறம் பாட்டு உட்காந்து தட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான்டா. டீப் தான். சீதர் பண்ணிடுற சென்சார் ரெடி நான் பண்ணி. நீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா சென்சார்ல தான் இருக்கணும். Meanwhile, ராஸ்கல், எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நாதா. சாப்பிட மாட்டானுங்கடா. ஜித்து ஒன்னாவது குடுறா. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. புதுசா ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறான் கேங்ல. தம்பி மாமா மின்னல். கேங்ல ஒரு ஜீவன் இருக்கான், பக்தான்னு பேரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அவனுக்கு அவனே நல்ல பையன் தான், சூப்பரான பையன். அந்த மீம்ல பையன் நல்ல பையன் தாங்க, வண்டி தான் ஓட்ட தெரியாதுங்கிற மாதிரி. ஓட்ட தெரியும். அவன் ஆல் மனசுல யாரோ போய் அவங்களோட F1 ரேசர் முடிவு பண்ணிருக்காங்க. பிரேக் எல்லாம் முடிக்க மாட்டான். தண்ணி ஏதோ கம்பம், காரு, வேனு. இப்ப எல்லாம் எந்த கிரவுண்ட்ல இறங்கினாலும் ஐயா பிளானோட தானே இறங்குவேன். எங்கடா எங்க அடிச்ச, எப்போ வர, எத்தனை ரூபா? ஆமா, அது கரெக்ட் தான். முன்னாடி ஸ்டாப்னு போட்டா அவங்க அப்படியே ஸ்டார்ட் மாறிடும். என்ன எனக்கு மட்டும் ஸ்டார்ட் போட்டிருக்கானுங்க. பண்ணடா ஒருத்தர் தின்றதுலயே குறியா இருக்கானே தவிர. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அப்படியே அவனும் தெரியவா வச்சுட்டே வர முடியாது. ஆடுண்டா கை. என்னடா தெருமுக்கு கூட தள்ளடி, அதுக்குள்ள காலா. இதெல்லாம் அநியாயம். கல்யாணம் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள போன போட்டாச்சு கார்ல. அந்த பொண்ணு தள்ளி உட்கார பேசு. அந்த பொண்ணை கொஞ்சம் இடிக்காம உட்கார்றா. ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கூடாது? ஜெகதீஷ் வீடியோ வரும், அந்த அசிங்கமான வயசு அப்பதான்.
நீ பேசுறது கேட்காதுறாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இவனோட படுத்துட்டு ஓட்டிட்டு இருக்கான். ஆமா எவ்வாறு சீட் எவ்வளவு அப்படிதான் காரை ஓட்டணும். என்னடா காரை ஓட்ட உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல 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 கல்லன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணுவான் தள்ளி போட்டு நல்லா சாஞ்சு முட்டுதுடா காலு. அது காலை விட்டுக்கோ. இது ஸ்லைடிங்கா இருக்குல்ல, அல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி. ஓகே. இது எதனாலடா தாடி எடுத்த? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. என்னன்னா காலையில தாடி சேவ் வைக்கலான்னு எடுத்துட்டேன்டா. சரியா, இந்த ஆட்டு தாடி வைக்கிறது தான் பிளான். ஆட்டு தாடி வச்சுட்டேன். சரியா, சொல்லுவாங்க. சரி, குறுந்தாடி பிரெஞ்ச் பேர்ட். ஓகேவா, பிரெஞ்ச் பேர்ட் வைக்கலாம் தான் பிளான். ஓகேவா, அது வச்சுட்டேன். கொஞ்சம் லென்த்தா இருந்தது, அந்த லென்த்தை கம்மி பண்ணலான்னு ட்ரிம்மர் இப்படி வச்சேன். அது என்ன ஆயிடுச்சு, ஒரு சொத்தையா போய் ஒரு இடத்துல ஃபுல்லா எடுத்துருச்சு. இப்ப வேற அதுக்கு முன்னாடியே மீசியும் எடுத்துட்டேன். இப்ப என்னால மீசியும் வைக்க முடியல, தாடியும் வைக்க முடியல. ஏதாவது எடுத்துதான் ஆகணும்னு சொல்லி மொத்தத்தையும் வளர்த்துட்டேன். நான் ஒரு கதை கேட்கறேன் இப்ப. அப்போ கை காட்டு. இல்ல இந்த இப்படி காட்டு, இப்படி காட்டு, அந்த கை காட்டு, அந்த கை பீஸ். கையை தானே காட்ட சொன்ன, விரல காட்ட சொல்லல. இந்த கை வரல காட்டு, வரல காட்டு. கோழி முட்டை போடும் போதுதான் எடுக்கணும். முட்டை வரலன்னு விரல விட்டு நோண்டுனா இதோட ஸ்டோரி சொல்றோம். சீரியஸா என்ன நடந்துச்சு? சீரியஸா என்ன நடந்துச்சு சொல்லு. என்ன பண்ணிட்டு இருந்தா எப்படி கை விரல் போச்சு? என்னாச்சு? கை எப்படி வரல போச்சு? வரல எப்படி போச்சு? கையில எப்படி கை எப்படி வரல போச்சுங்க? வரல எப்படி போச்சு? வண்டி கடை விட்டு இருந்தேன். சரி, வண்டி கிளம்பும் போது ஒரு கால் வந்துச்சு. சரி. யாரு அந்த அந்த கால்தான் இவ்வளவு. வேற யாரும் இல்ல, இந்த நாய் தான். நான் தான் கால் பண்ணிச்சு. கால் பண்ணிக்காக பேசிட்டு இருக்கும்போது சரக்குன்னு கை உள்ள போயிருச்சு. எப்படி சரக்கு உள்ள போச்சுன்னு சொல்லணும். அது நான் சொல்றேன். அது ஒண்ணு இல்ல, அவங்க அப்பாவோட அழுக்கு வெட்டி எடுத்து வண்டி அழுக்கு வெட்டி தானே துவைச்சிட்டு இருந்தான். தொடச்சிட்டு இருந்தான். அது நம்மால வந்துட்டு துடைக்கும் போது வந்துட்டு வண்டி ஆன்ல விட்டுட்டு ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டு வண்டி ரன்னிங்ல தான் துடைக்கிறது. அப்படியே துடைப்பானா? அப்படி துடைக்கும் போது விரல தொடச்சிட்டு போயிருச்சு. வந்துட்டு நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டான்டா. ஏதோ நிம்மதியா தூங்குங்க. அந்த அக்கா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. சரியா, இவனும் இப்படிதான் படுத்திருந்தான். நெஞ்சில கை வச்சு பாத்தியா? நெஞ்சில கை வச்சிருமே இவன் கை எடுத்துட்டு இங்க இல்ல ஏண்டா என்னடா ரோட காணும். டேய் இருடா, இங்கடா போறேன். வேற லெவல் சொல்றோம். இந்த புடி
இன்னொன்னு காட்டுறவா. கரை ஒதுங்கிருச்சு. நல்லா இங்க நானும் வந்திருக்க மாதிரி தான் இருக்கு. நீ ட்ரெயின்ல போகும்போது இது ஒண்ணுதான் அது இல்ல. யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? டேய் 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 என்னடா பண்ற அபு? டேய் அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? கண்டென்ட் இது ஆபாச காட்சியில பூபாச காட்சி இல்ல. இவங்க அடிச்சுட்டு அவனுக்கு கீழே குளிச்சிருக்கானுங்கடா. பாய்ஸ், இது வந்து எங்கடா வாளையாருக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. ஒரு ஹிடன் ஸ்பாட் மாதிரி கோயம்புத்தூர். நீயே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு, எல்லாரும் வந்துருவானுங்க. இல்ல லவ்வர் ஸ்பாட் எல்லாம் சொல்லக்கூடாது. இது ஆக்சுவலா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு. எத்தனை வாட்டி வந்து சுத்துற? நான் வந்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் வரேன். லவ்வர் ஸ்பாட்ல எனக்கு எப்படி தெரியுது? ஏய் கூகுள்ல சொல்லிருந்தாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல கூகுள்ல தம்பி கூகுள் அது இன்ஸ்டாகிராம்ல ஹிடன் ஸ்பாட்னு சொல்லி ரிவீல் பண்ணிருந்தாங்க. அதை பாக்குறதுக்காக நாங்க வந்தோம். நல்லா இருக்கு. நீங்க வேணா உன்னோட விஷயம் எல்லாம் ரிவீல் ஆயிருச்சு. இல்ல நான் இங்க வந்ததே கிடையாது. ஐ டோன்ட் நோ. காணண்டா ஆக இங்கதான் இருக்கா. இதுதானே ஸ்ரீதர். நீங்களே அந்த வியூ எல்லாம் பாருங்க. இப்படி போனா பாலக்காடு, இப்படி போனா கோயம்புத்தூர். அப்ப அது கண்ணாடி இல்லையா? அங்க பாருங்க, அவன் தான் டார்சான். இவன் தான் டார்சானா? அட பாவி, ஏற முடியாம என்ன எப்படி ஏற பத்தி நீங்க பேக்ல நான் எடுக்கட்டா? டீ குடிக்கு வந்ததான் பிளானு. ஆனா நாங்க எங்கெங்கயோ போய் எங்கெல்லாம் சுத்தி அடிச்சுட்டு ஃபைனலா டீ குடிச்சிட்டு முடிக்க போறோம். இனி அவ்வளவுதான், வீக்கெண்ட் ஓவர். நாளையில இருந்து கிரைண்டர் குக்கர் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதான். கொம்புளா பூவை சுத்தி எடுத்து ஒட்டு வச்சு